ஸோ இன்னைக்கு பப்புவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க. நல்லா இருக்கு. போய் விளையாடு. ஃபர்ஸ்ட்லாம் எப்படி விளையாடுவான்னா வீடு ஃபுல்லா அப்படியே அந்த டாய்ஸ் பேஸ்கெட்டே அப்படியே கமுத்துருவான். ஏய் அம்மா பயந்து சிரிப்பாங்களா? அண்ட் இன்னைக்கு இப்போலாம் வந்து புதுசா ஒண்ணு பண்றான். பப்பு குட் பாயா பேட் பாயா? ஏய் பேட் பாய் இல்ல, நீ குட் பாய். கட்டிட்டியா? தெரியுது, நீ பண்ணு. ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பப்புவோட மார்னிங் ரொட்டீன்லாம் பார்த்து. ஸோ இன்னைக்கு பப்புவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வாங்க, மார்னிங் ஏஞ்சதுலேருந்து அவன் என்னெல்லாம் செய்கிறான் அப்படின்னு பார்க்கலாமா? என்ன நீ சீக்கிரம் இருந்துச்சுட்ட 9 மணிக்கெலாம் மார்னிங் எழுந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். பல்லுல ப்ரஷ்ஷே படல. நல்லா இப்படி இப்படி பண்ணு. பேஸ்ட் தெரியுது, நீ பண்ணு. ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் மட்டும் டிவி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவேன். ஏன்னா அவன் வந்து கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருப்பான் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல். நான் அந்த கேப்பில் நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இல்லைனா கிச்சனுக்கு வந்துடுவான். சுத்தமாக என்னை பிரேக்ஃபாஸ்ட்டே குக் பண்ண விட மாட்டான். காலையிலே கிராங்கி ஆயிடுவான். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை தோசை தான் கொடுக்க போகிறேன். ஐதர் பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை லஞ்சில் இல்லைனா டின்னரில் அப்படி எதுவுமே அவன் சாப்பிடல அப்படின்னா ஸ்நாக்ஸுக்காச்சும் ஒரே ஒரு முட்டை வந்து அவன் டெய்லியுமே சாப்பிட்ற மாதிரி பார்த்துப்பேன். முட்டை தோசை மேலே லைட்டாக வந்து சிக்கன் மசாலா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும்தான். ஃபர்ஸ்ட்லாம் நான் என்ன கொடுக்குறேனோ அதே வந்து சாப்பிட்டுப்பான். இப்போலாம் வந்து இது வேணும் இது வேணாம் அப்படின்னு நல்லா வந்து சொல்கிறதுக்கு கற்றுக்கிட்டான். இப்போ பெப்பர் போட்டால் தோசையில் வேணாமா, பெப்பர் போட்டால் அது வந்து காரமாக இருக்குது, பிளாக்காக இருக்குது அப்படிலாம் சொல்கிறது. அதனால தான் இந்த சிக்கன் மசாலா வந்து கொஞ்சமாக போட்டுட்டு கொடுக்கறது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 1 hour கிட்ட ஆக்கிடுவான். அதுவும் இப்போலாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிக்கிறான். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். 10 o'clock 10:30 மேலே எழுந்திரிச்சு அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 12 ஆகிடும். பட் இன்னைக்கு தேங்க் காட் ஏதோ 9 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டான். அதனால ஒரு 10-10:30க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தூங்கி எழுந்திக்கிற டைம் மட்டும் இல்லை, இப்போ வந்து பப்பு கிட்ட எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அவன் சாப்பிட்ற ப்ரிஃபரன்ஸ் இருக்கட்டும், இல்லை அவன் தூங்கி எழுந்திருக்கிற டைம், அவன் விளையாடுற இது எல்லாமே வந்து மாறிடுச்சு. இந்த வயசுல நிறைய சேஞ்சஸ் வந்து அவன்கிட்ட இருக்கு. இப்போ பப்புக்கு 2.5 வயசு ஆகுது. இந்த ஏஜ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னல. ஸோ அதெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அப்படியே பப்புவோட ரொட்டீன் பார்த்துட்டே அதை பத்தி பேசலாம். இந்த 2 வயசுக்கு மேல குழந்தைங்க வந்து நம்ம என்ன சொல்லி தரமோ அதெல்லாம் வந்து கத்துக்க மாட்டாங்க. அவங்க விளையாட்டு மூலியமாவே எல்லாமே கத்துக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்க போச்சு மாடு? மாடு இப்படி கத்துமா? ஏய் அம்மா பயந்து சிரிப்பாங்களா?
அப்புறம் நான் வந்து பள்ளியை பார்த்து பயந்துட்டேன். அதுக்கு இவன் என்னை பார்த்து இப்படி சிரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க கத்துக்கிறான் அப்படின்னே தெரியல. எல்லாமே புதுசு புதுசா பண்றான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் கிட்ட இந்த மாதிரி வெளியில உட்காந்து விளையாடிட்டு இருப்பான். சைக்கிள் ஓட்டுறது, வண்டியில விளையாடுறது, அது இதுன்னு ஏதாச்சும் ஒன்று வந்து விளையாடணும் அவனுக்கு. ஸோ இந்த ஏஜ்ல வந்து விளையாடுறது வந்து அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கும். அப்போ தலைக்கு ஷாம்பு போடலாமா? இல்ல இன்னும் வேணாம். ஏன் வேணாம்? கண்ணுல பட்டு போ தண்ணி. தலைக்கு ஷாம்பு போடலாமா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை இன்னும் வேணாம் அப்படின்னு 3 வேர்ட்ல வந்து ஆன்சர் பண்றது. ஆனா பக்கெட்டுக்குள்ள உட்காந்து விளையாட சொன்னா நல்லா எவ்வளோ நேரம் வேணும்னாலும் அதுக்குள்ளேயே வந்து உட்காந்துருப்பான். நான் வந்து சொன்னேன்ல இந்த வயசுல வந்து குழந்தைங்க வந்து விளையாட்டு மூலியமா தான் எல்லாமே கத்துக்கிறாங்க அப்படின்னு. நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் பப்பு வந்து விளையாட வெளியிலலாம் போவே விட மாட்டேன். வெளியில போனா ரோட்ல இருக்கிறது, கையில எடுக்கிறது, மண்ணு, கல்லு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு விளையாடிட்டு இருப்பான். அதெல்லாம் டர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை வெளியிலே மோஸ்ட்லி நான் வந்து விடவே மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே விளையாடு அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆக்சுவலா எனக்கு இப்போதான் தெரியுது கிட்ஸுக்கு வந்து வெளியில அவங்க விளையாடுறது மூலியமா தான் நிறைய விஷயம் வந்து கத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு. போய் விளையாடுப்போம். எனக்கு வந்து பப்பு கிட்ட இருக்கிற பொம்மையிலே பிடிக்காத பொம்மை அப்படின்னா வந்து அது இந்த பிளாக்ஸ் தான். பட் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பொம்மை வந்து இதுதான். இது வந்து நாங்க 1 வயசு அப்படி அந்த டைம்லயே வந்து வாங்கி கொடுத்தாச்சு. பட் அப்பெல்லாம் வந்து அவன் எப்படி விளையாடுவான் அப்படின்னா அவனுக்கு அப்பெல்லாம் அது என்னன்னே தெரியாது சுத்தமா. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லா சைடும் அப்படிதான் விளையாடுவான். பட் இப்போலாம் எப்படி விளையாடுறான்னா அழகா வந்து அதோட கலர்ஸ்லாம் ஒன்னொன்னா சொல்றான். அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சு வேற வேற ஷேப்ல எல்லாம் கட்டிட்டு இது மாதிரிதான் இருக்கு, இந்த மாதிரிதான் இருக்கு அப்படிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ நிறைய விஷயம் வந்து அதுல வந்து அவன் கத்துக்கிறான். அதை வந்து எப்படி பில்ட் பண்றது, எப்படி அந்த ஷேப்லாம் மாத்தி ரீஅரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க வந்து விளையாடுறதுல தான் கத்துக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் உட்கார்ந்து சொல்லி கொடுத்தா கூட அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. பட் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கட்டிட்டியா? சூப்பரா கட்டிருக்கியே. ஏய் அழகா கட்டிருக்க பப்பு. கட்டிட்டியா? என்ன கட்டிட்ட பப்பு? இது வீடா? வீடு கட்டி எனக்கு கொடுத்துட்டானா? ஏய் அழகா கட்டிருக்கியே பப்பு வீடு. ஓபன் பண்ணலாமா? என்ன ஓபன் பண்ணலாம்? டோரா? எங்க இருக்கு டோரு? டோரா? டோர்லாம் ஓபன் பண்ணலாமா? இது என்ன? ஃபர்ஸ்ட்லாம் எப்படி விளையாடுவான்னா வீடு ஃபுல்லா அப்படியே அந்த டாய்ஸ் பேஸ்கெட்டே அப்படியே கமுத்துருவான். கமுத்து வீடு ஃபுல்லா டாய்ஸை பரப்பிட்டு நடுவுல போய் உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் விளையாடுவான். இப்போல்லாம் கம்ப்ளீட்டா ஆப்போசிட் ஆயிட்டான். இப்போ என்ன டாய்ஸ் வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்து விளையாடுறான். திரும்ப அவனே கொண்டு போய் வச்சிருவான். அண்ட் இன்னைக்கு இப்போல்லாம் வந்து புதுசா ஒண்ணு பண்றான். இந்த இது வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் ஓகேவா? இது ஒரு பேஸ்கெட் கூட இல்ல. இந்த அரிசிலாம் நம்ம வாஷ் பண்ணுவோம்ல, அந்த மாரி ஒரு ஸ்ட்ரெயினர். இத வந்து அவன் பேஸ்கெட் மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுல அவனுக்கு என்னென்ன டாய்ஸ் வேணுமோ அத எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வருவான் அவன் ரூம்ல இருந்து. இது எல்லாத்தையும் ஹால்ல வச்சு விளையாடிட்டு, திரும்ப இதுக்குள்ளயே போட்டு எடுத்துட்டு போய் அதுல போட்டுருவான். ஸோ இப்போ வந்து இந்த மாரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது, அரேஞ்ச் பண்றது, இல்ல லைனா வந்து இந்த மாரி அடுக்குறது, இந்த மாரி விஷயம்லாம் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ புதுசா இது எல்லாமே தான் கத்துட்டு இருக்கான். ஏதாச்சும் குப்பை இருக்கு கீழ, இல்ல டாய்ஸ்லாம் அங்கங்க இருக்கு அப்டின்னா, எல்லாத்தையும் கொண்டு போய் கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுருவான். ஸோ இந்த மாரி நெறைய சேஞ்சஸ் வந்து இப்போ பப்பு கிட்ட பப்பு குட் பாயா? பேட் பாயா? ஏய் பேட் பாய் இல்ல நீ குட் பாய். குழந்தைங்க வந்து ஏதாச்சும் விளையாடுறாங்க, மெஸ்ஸியா விளையாடுறாங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, அதுல தான் அவங்க வந்து நெறைய விஷயம் வந்து கத்துக்கிறாங்க. பப்பு வந்து கலர்ஸ் கத்துக்கிட்டது, ஷேப்ஸ் கத்துக்கிட்டது, இந்த மாதிரி நெறைய விஷயம் வந்து அவன் டாய்ஸ வச்சு, இல்லைன்னா வெளியில போய் கல்லு காட்டுறது, இல்ல ஏதாச்சும் ரேண்டமான ஒரு திங்க எடுத்துட்டு வந்து காட்டுறது, இது இந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த மாரி விஷயம்லாம் தான் நெறைய வந்து பண்ணுவாங்க, கத்துப்பாங்க. நம்ம வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு போர்டு முன்னாடி உட்கார வச்சு, இல்ல புக்கு முன்னாடி உட்கார வச்சு, இதுதான் ஷேப்ஸ், இதுதான் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி தரத விட, அவங்க இந்த மாரி விஷயத்துல வந்து நெறைய வந்து கத்துக்கிறாங்க. ஸோ பப்பு கிட்ட வந்து இப்போ நான் அத தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன்.
அவனோட டாய்ஸ் எல்லாத்தையுமே அவனே கொண்டு போய் அவனோட ரூம்ல திரும்பவும் வச்சிருவான். ஸோ உங்களோட கிட்ஸ் வந்து பப்பு ஏஜ்ல இருக்காங்க, இல்ல பப்புவோட கொஞ்சம் குட்டி குழந்தையா இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப மெஸ்ஸியா வீடே வந்து குப்பையா அந்த மாரி தான் விளையாடுவாங்க. பட் போக போக வந்து பெட்டர் ஆகும். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். இப்போ யாராச்சும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றீங்க, அவங்க வந்து விளையாடுறதுல, நீங்க அந்த மெஸ்ஸ வந்து கிளீன் பண்றதுல அப்படின்னா, போக போக வந்து பெட்டர் ஆயிடும். ஸோ இப்படியே வந்து இந்த மெஸ்ஸி டேஸ் வந்து இப்படியே கன்டின்யூ ஆகாது. கொஞ்சம் வந்து அத பொறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மாறிருவாங்க. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சோனே பப்பு வந்து தூங்க போயிருவான். இப்போ வந்து ஒரு 1 1/2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் கிட்ட நல்லா தூங்குவான். ஸோ இதுதான் வந்து பப்புவோட மார்னிங் ரொட்டீன். இப்போதைக்கு இப்படிதான் போயிட்டுருக்கு. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வ்ளாக் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.